இனிய காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான பகாரா ரைஸும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனான சிக்கன் கறியும் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு எக்கினி புலாவ் பண்ணுற பிளான் தான் இருந்தது. பட் நேற்று என்னோட கோ சிஸ்டர் கிட்ட பேசிட்டே இருந்தப்ப உங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன ஸ்பெஷல்னு கேட்டப்ப அக்கா இன்னைக்கு நாங்கள் பகாரா ரைஸ் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அக்கா, சூப்பராக இருக்கும்னு சொன்னதுனால ஐ தாட் ஆஃப் ட்ரைங் இட் டுடே. ஃபர்ஸ்ட் இந்த பகாரா ரைஸ்க்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சாஹி ஜீரா தான். இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சாதான் சூப்பரா இருக்கும். நமக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் செட் ஆகாது இல்லையா. எனக்கு நான் கொஞ்சமா ரசம், பெண்டி பொரியல் அண்ட் ஒயிட் ரைஸ் வடிச்சாச்சு. அஜய்க்கும் இந்த லஞ்ச் தான் இப்ப பேக் பண்ண போறேன். அவனுக்குமே இது பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு பக்கம் எனக்கு டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா அஜய் சிக்கன் பிரியாணினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். இது ஒண்ணுமே பிளெயினா இருக்க போது எப்படி சாப்பிட போறோம்னு நினைச்சேன். பட் சூப்பரா இருக்கு மம்மின்னு சாப்பிட்டுட்டு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஜஸ்ட் இந்த ரைஸ் மாத்திரம் நம்மளால சாப்பிட முடியாதுங்க. இதோட கூட கண்டிப்பா பெப்பர் சிக்கன் கிரேவியோ இல்ல இந்த ஆந்திரா ஸ்டைல்ல சிக்கன் கிரேவியோ மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸோட சாப்பிட்டாதான் செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க இந்த பகாரா ரைஸ்ன்றது. இன்கிரீடியன்ஸும் பாத்தீங்கன்னாவே டொமேட்டோஸ் கூட இல்ல, ஜஸ்ட் ஆனியன்ஸ், கிரீன் சில்லிஸ், கொஞ்சமா புதினா, கொத்திமீரா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளவுதான். இந்த பகாரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு குயிக்கா பார்த்துடலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ், முக்கியமா சாஹி ஜீரா, அதை டெம்பரிங் பண்ணிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ், கிரீன் சில்லிஸ் இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இது ராஸ்மெல் போற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 hour சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 1.5 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் சோக் பண்ண வாட்டரையே நல்லா பாயில் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சோ தட் நமக்கு ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு புதினாவையும் கொத்தமீரையும் ஆட் பண்ணி டம் ப்ராசஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான பகாரா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எந்த பிரியாணி ஆனாலும் அந்த டம் ப்ராசஸ் ஓபன் பண்ணும்போது இருக்கும் பாத்தீங்களா டென்ஷன், அந்த டென்ஷன் தான் அன்னைக்குமே இருந்தது. பட் அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பிங்க. சூப்பரா வந்திருந்தது. ஆக்சுவலா ஒரு ரைஸ்க்கு ஒரு ரைஸ் ஒட்டாம. தட்ஸ் ஆல் கைஸ், இன்னைக்கான லஞ்ச் பேக்கிங் இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியா ஒரு லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from KK Vinay Vlogs. Stay happy, stay healthy guys. Bye bye. Have a good day.